24 மணி நேரம் எடுத்துக்கங்க, இல்ல ஒரு நாள் கூட எடுத்துக்கங்க. முதல் ஒரு காணொலியை பண்ண இந்த முருகப்பெருமான் முன்னாடி, முருகப்பெருமான் தான் இதுக்கு வந்து சாட்சி. 24 மணி நேரம் அல்லது ஒரு 3 நாட்கள் நீங்க முருகப்பெருமான்ட்ட ஒரு பிரார்த்தனை வைங்க. எத்தனை ஏராளமான முருக பக்தர்கள் என்னை தொடர்பு கொண்டு பாதி பேருக்கு வந்து என்னால வந்து ஆன்சர் பண்ண முடியலைங்க ஐயா. அது தயவு செய்து கோச்சிக்காதீங்க. ஒவ்வொரு முருக பக்தர்களும் என்னிடம் தனிமையாக பேசிக்கொள்வது என்னவென்றால், சாமி எனக்கு 3 நாட்களுக்குள்ளேயே வந்து நிறைவேறுச்சு. ஆனா சில பேர் அதிகமாக சொல்றது என்னன்னா, நீங்க சொல்லிடுறீங்க 3 நாட்களுக்குள்ள முருகப்பெருமான் வந்து நிகழ்த்துவாரு, ஆனா அந்த அதிசயம் எனக்கு வந்து நிகழ்த்தவே இல்லையே ஐயா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஆழ்ந்து மனசுல வந்து ஒரு கவனித்துக் கொள்ளுங்க. என்னவென்றால், நானும் முருகனும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லைங்கய்யா, நானும் முருகனும் இப்ப நான் முருகப்பெருமான்ட்ட நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த பிரார்த்தனைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே ஜீரோ, ஃபெயிலியர் ஆகவே முடியுது. நான் கேட்டது எதுவுமே முருகப்பெருமான் எனக்கு கொடுக்கல. இதுதான் சாட்சி, இதுதான் உண்மை. எனக்கு எதுவுமே முருகப்பெருமான் கொடுக்கல அப்படின்னா, நான் மனசுல வந்து முருகப்பெருமானை வந்து ஒரு வெறுப்பாகவோ, முருகா நீங்க இல்லவே இல்லை, எனக்கு நீ இல்லவே இல்லை, யார் யாருக்கோ சில விஷயங்கள் சில பிரச்சனைகளை வந்து நீ கை கூடி கொடுத்துருக்க, நான் எப்பதான் உன்னோட வந்து சாட்சியா இருப்பேன், எனக்கு நீ எப்போ வந்து அருள் கொடுப்ப முருகா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய நிலைமை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருப்பீங்க. இந்த காணொலி இப்ப நீங்க பாக்குறதா இருந்தா கூட உங்க மனசுல கூட இதே ஒரு நிலைமையில தான் இருக்கும். முருக பக்தர்களே, ஒரே விஷயம் சொல்றேன், ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்றேன். ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக, ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக. இதை 108 தடவை நான் சொல்றது இது மட்டும்தான். இந்த மந்திரத்தை 108 தடவை. இதுக்கு என்ன பலன், இது என்ன பவர், இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமான ஒரு செயல். ஒரே விஷயம், ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக.